இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் அதில் இந்தியாவோட ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அதையே நம்ம தமிழில் அழகாக சொல்ல போனோம்னா என்னது, புவியியல்னு சொல்லுவாங்க ஜியாகிரபிக்கு. அதோட என்னது, இந்தியாவோட அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இந்தியாவோட ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு. புரியுதுங்களா? இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த பக்கம் அரேபியன் சி, அதாவது அரபிக்கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்தியன் ஓஷன், புரியுதுங்களா? அது இந்திய பெருங்கடல். அடுத்தது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இரண்டு கடலாலும் ஒரு பெருங்கடலாலும், the two seas and with the one ocean, it covered three sides with a water surface and one side with a landmark. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், it is to be called as a peninsular. Three sides covers with a water and one side with a landmass to be called as a peninsular. மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பகுதி நிலப்பகுதியாலும் சூழப்பெற்றதை நம்ம என்ன சொல்கிறோம், தீபகற்பம் என்று தமிழ் அழகாக சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா? So the physical features of India can be divided into peninsular India and extra peninsular. இதை we call it as a peninsular. This is a extra peninsular. அதாவது தமிழில் என்ன சொல்கிறோம், தீபகற்ப இந்தியா, புற தீபகற்ப இந்தியா என இரு பிரிவுகளாக நம்ம இங்கே பிரிக்கிறோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு, the land that lies north to equator and south of the Tropic of Cancer is known as a peninsular India. இந்த Tropic of Cancer அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு நிலப்பகுதியில் ஒரு மையக்கோட்டிற்கு வடக்கே உள்ள நிலப்பகுதியும் கடகட்சத்திற்கு தெற்கே உள்ள பகுதியும் தீபகற்ப இந்தியா என அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. The Tropic of Cancer is known as a peninsular India. இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறது peninsular. இது வரைக்கும் இதுக்கு மேலே இருக்கிறது பேர் என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா பெனிசுலார் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஏரியா மேட் அப் ஆஃப் அன் ஏஷியன் ராக்ஸ். இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது எல்லாமே என்னது, ஏஷியன் ராக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, these rocks are the formed by while the earth came into being. அதாவது இந்த பண்டை பகுதி பாறை படிவங்கள் கொண்ட பகுதியாக இருந்தது. இப்பாறைகள் பூமி தோன்றிய காலத்தில் தோன்றியவை. இந்திய தீபகற்ப இந்தியாவை நிலையை மூன்று பிரிவுகளாக நம்ம இங்கே பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் மலைகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள். இதை தான் the physiography of the peninsular India can be divided into three divisions. First one is a mountain, the plateaus and coastal plains. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த பக்கம் ஹிமாலயா ரேஞ்ச் இப்படியே போகுது. இந்த பக்கம் இந்தியன் ஓஷன் இருக்குது. நார்த்தில் ஹிமாலயாஸு, அதே சவுத்தில் பார்த்தா இந்தியன் ஓஷனு, நம்ம ஈஸ்டில் பார்த்தா பே ஆஃப் பெங்காலு, வெஸ்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன இருக்குது, அரேபியன் சி இருக்குது இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய பார்டர்ஸ், இந்தியாவோட பார்டரை நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பெனிசுலார் இந்தியான்னு பார்த்தோம். ஓகே, இது பெனிசுலார் இந்தியா, அதாவது தீபகற்ப இந்தியான்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இது எக்ஸ்ட்ரா பெனிசுலார் பார்த்தோம், அதுதான் புற தீபகற்ப இந்தியான்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இந்த இடத்துல ஒன்று போகுது பார்த்தீங்களா, இதுதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கடகரேகை அச்சத்திற்கு தெற்கே. புரியுதா? ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே கிராஸ் ஆகி போகுது. இங்கே தான் ஓல்டு மவுண்டன் ரீஜன் எல்லாம் இருக்குது. எர்த் வரும்போதே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் பண்ண போகும்போது அப்போ தோன்றிய காலத்தில் இருந்த நில அமைப்பு அங்கே இருந்தது. அதனால தான் இந்த ஆரவல்லி ரேஞ்சஸில் ஹிமாலயாஸை விட ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் எதுன்னு கேட்டோம்னா இந்த ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் என்னது, ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். அங்கே இருக்கிற ஹையஸ்ட் பீக் பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம மவுண்ட் அபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த மவுண்ட் அபுவை குஷ்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் குரு ஷிகார் அப்படின்ற மவுண்ட் அபு அங்கே இருக்கக்கூடியது தான், அந்த இடத்துக்கு பேர் தான் மவுண்ட் அபு, ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டெக்கான் பிளேட்டோ, தக்கான பீடபூமி இல்லைங்களா? இதுதான் என்னது, தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, டெக்கான் பிளேட்டோ இந்த பக்கம் வரதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸு,
இந்த பக்கம் வரக்கூடியதெல்லாம் ஈஸ்டர்ன் காட்ஸு. புரியுது இல்லைங்களா? வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுனால இது வெஸ்டர்ன் காட்ஸு, இது ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுனால ஈஸ்டர்ன் காட்ஸு. அதாவது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம். கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி வந்து எப்படி இருக்கும்? கிழக்கு மலை தொடர்ச்சி விட்டு விட்டு வரும். காரணம் என்னன்னா, நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறுகள் எல்லாமே எங்கே வந்து கடக்கும்? மேற்கில் தோன்றி கிழக்கில் வந்து, அதாவது வெஸ்ட்டில் தோன்றி ஈஸ்டில் தான் வந்து என்னாகும்? பே ஆஃப் பெங்காலில் வந்து நம்மளுக்கு வங்காள விரிகுடா கடலில் கடக்கும். புரியுதுங்களா? அந்த கலக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அங்கங்கே நடுவில் அந்த ரிவர் வர்றதுனால ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்தோம்னா வைகை இங்கே வரும், இங்கே பார்த்தா காவேரி வரும், இங்கே பார்த்தா பெண்ணாறில் வந்து கிருஷ்ணா, புரியுதுங்களா, கோதாவரி அப்படின்ற ஒவ்வொரு ரிவர், மகாநதி எல்லாமே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி தான் வந்து நம்ம பே ஆஃப் பெங்காலில் தான் கலக்கும். புரியுது இல்லைங்களா? ஸோ இது நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது ஹிந்து குஷ் பாமீர் நாட் அப்படின்னு சொல்கிறத என்னது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்து குஷ் பாமீர் முடிச்சு, நாட்டுனா என்னது முடிச்சு, அதாவது இந்து குஷ் பாமீர் நாட் அப்படின்னு நம்ம இந்த இடத்த சொல்கிறோம். இங்கே வருது பார்த்தீங்களா, இந்து குஷ் பாமீர் நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இங்கே இடத்துல தான் காட்வின் ஆஸ்டின் K2 அப்படின்ற மலை சிகரம், உயர்ந்த மலை சிகரம் இருக்கிறது வந்து எவரெஸ்ட் கிடையாது. எவரெஸ்ட் வந்து எங்கே இருக்குது? நம்மளுக்கு நேபாளில் தான் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது நேபாளில் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிறது எதுனா K2 என்கின்ற காட்வின் ஆஸ்டின். அதுதான் இவ்வளோ 8611 ஃபீட் ஹைட்டில், சீ லெவல்லேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதை தான் K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது அந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னென்னா காரகோரம் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு பேர் என்னது? காரகோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். காரகோரம் மலைத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது வர்றது வந்து லடாக் ரேஞ்ச், லடாக் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜாஸ்கர் மவுண்டன் அப்படின்றது ஒன்று வருது. அடுத்து ஷிவாலிக் ரேஞ்ச், ஷிவாலிக் தொடர் அப்படின்றது இங்கே வருது. புரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ் தான். அங்கே நேபாளில் போகிறதுனால நம்மளுக்கு இங்கே ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கலை. ஸோ இது வரைக்கும் ஹிமாலயாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த பக்கம் பார்க்கக்கூடியதா ஆரவல்லி ரேஞ்ச், ஆரவல்லி குன்றுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்க்குறதா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிற மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறது இந்த பக்கம் இருக்குது, அது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேறு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா விந்தியா சாத்பூரா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, விந்தியா ரேஞ்சுன்னு ஒன்று வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்பூரா ரேஞ்சுன்ட்டு வரும். இந்த விந்தியா சாத்பூரா ரேஞ்ச் புரியுது இல்லைங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில், விந்தியாவும் சாத்பூரா ரேஞ்சுக்கு நடுவில் நர்மதா ரிவர் அப்படியே கிராஸ் ஆகி போகும். அதை விந்தியா ரேஞ்ச், சாத்பூரா ரேஞ்ச். இது நம்மளுடைய ரிலீஃப் ஃபீச்சர்ஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த இடத்துல இருந்து, குஜராத்தில் இந்த இடத்துல இருந்து டில் இது வரைக்கும் மேங்களூர் வரைக்கும் இருக்கிறது வந்து கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கொங்கன் கடற்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாரி அந்த மலபார் கோஸ்ட்லேருந்து டில் கன்னியாகுமரி எண்டு வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? மலபார் கோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அது மலையாள கடற்கரைன்னு சொல்கிறோம். அடுத்தது கன்னியாகுமரியிலிருந்து டில் இது வரைக்கும் இந்த ஆந்திராவில் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வர்றது வந்து கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதை தான் என்ன சொல்கிறோம்? சோழமண்டல கடற்கரைன்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்குது நார்த்தன் சர்க்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? வடக்கு கடற்கரை, ஓகேங்களா, கோஸ்டல். அது இது வரைக்கும் இருந்து இது வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ இது வரைக்கும் இது பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பீக்ஸ் பார்க்கும்போது பீக் என்னது? சிகரம் இல்லைங்களா? அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட் இந்த இடத்துல இருக்குது, அது நேபாளில் இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து K2 காட்வின் ஆஸ்டின், இந்தியாவில் இருக்கக்கூடியதில் ஹையஸ்ட் காட்வின் ஆஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஆனைமுடி. ஆனைமுடி எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஆனைமுடி. புரியுதுங்களா? இந்த இது மாரி மூக்கு மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நோஸ் மாரி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வர்றது தான் என்னது? ஆனைமுடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்கு வேறு என்னது? ஆனைமுடி. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதை சொல்கிறோம்? அதாவது கணவாய்கள், தமிழ் அது பேர் என்ன சொல்லுவாங்க? கணவாய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பாசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ் வந்து இந்த நோஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எதிர்க்க ஸ்ட்ரைட்டாக
இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீலகிரி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் பண்ணுற இடம் பேர் தான் என்னது, நீலகிரி. அங்கே இருக்கிற ஹையஸ்ட் பீக்கு தான் என்னது, தொட்டபெட்டா இல்லைங்களா? தொட்டபெட்டா இஸ் அ ஹையஸ்ட் பீக் இல்லைங்களா? அது பார்த்தோம். அடுத்தது இங்கே பார்க்கும்போது ஆனைமுடி இங்கே பார்த்தாச்சு. ஆனைமுடிக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல தொட்டபெட்டா அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா? நீலகிரி பக்கத்தில் தொட்டபெட்டா இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தொட்டபெட்டா. இந்த இடத்துல ஆனைமுடி அங்கே இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். இந்த கேப்புக்கு பேர் தான் என்னது, பாலக்காட் பாஸ், பாலக்காட்டு கணவாய். ஓகேங்களா? அடுத்தது நேராக எங்கே வருதுன்னா, இந்த கேப்பில் இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த சைடில் இங்கே வருது. ஓகேங்களா? அது பேர் என்னது, போர்காட். புரியுங்களா? போர்காட் கணவாய் அப்படின்னு சொல்கிறது இந்த இடம், அந்த கொங்கன் கோஸ்ட்டுக்கு இந்த பக்கம் சைடில் வர்றது தான் என்னது, போர்காட். அடுத்தது இந்த இடத்துல ஒரு பாஸ் வருது, அது பேர் என்னது, தால்காட் கணவாய். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இது ரெண்டு பாஸ் இல்லாமல் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. அது ரெண்டு என்னென்னா, ஒன்று இந்த இடத்துல வருது, அது பேர் என்ன சொல்வான்னா போலன் பாஸ். இந்த பக்கத்தில் வர்றது பேர் என்னது, கைபர் பாஸ். கைபர் கணவாய், போலன் கணவாய், அதுக்கப்புறம் தால்காட்டு, போர்காட்டு, பால்காட்டு. இப்படி 4 வழித்தடங்கள் மூலியமாக தான், புரியுதுங்களா, அண்டை நாடுகளிலிருந்து பண்டை காலத்தில் எல்லாருமே முகலாயர்கள், புரியுதுங்களா, அவங்கெல்லாம் படையெடுத்து நம்ம இந்தியாவை நோக்கி வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் எல்லாமே இந்த பாஸ் வழியாக தான் வந்தாங்க. என்னென்னா, ஒரு பாஸ் பார்த்து இந்த கைபர் போலன், மெயினாக இந்த ஹிமாலயாஸ்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து கைபர் பாஸ், போலன் பாஸ். இந்த பக்கம் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வரணும்னா தார்காட், இது போர்காட், இங்கே இருக்கிறது பால்காட். புரியுதுங்களா? இத்தனை காட்டும் நம்ம பார்த்தாச்சு. இது இல்லாமல் மவுண்ட் எவரெஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்லி எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், நேபாளில் தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது ஹையஸ்ட் எதுனா K2 என்கின்ற காட்வின் ஆஸ்டின். புரியுது இல்லைங்களா? ரைட்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே என்னது, எல்லா பாசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பிளேட்டோ. பிளேட்டோன்னு என்னது, தமிழில் பீடபூமிகள். அதாவது மால்வா பிளேட்டோ எங்கே இருக்குது, இங்கே இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குஜராத்திலேருந்து இப்படி வருது பாருங்கள், அந்த சென்டரில் இந்த இடத்துல இருக்கிறதா என்னது, மால்வா பிளேட்டோ. அடுத்தது இதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளேட்டோ, சோட்டா நாக்பூர் பீடபூமி. புரியுதுங்களா? அதை தான் பிளேட்டோஸ்ன்னு சொல்கிறது. மவுண்டனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது பிளேட்டோ. அது பேர் சோட்டா நாக்பூர் பிளேட்டோ பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி. அப்புறம் மால்வா பீடபூமி அப்படின்றது நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டெக்கான் பிளேட்டோ. இருக்கிறதுலே பெருசு இது டெக்கான் பிளேட்டோ. இந்த இடத்துல நம்ம பெனிசுலா ரீஜனில் தான் இருக்குது டெக்கான் பிளேட்டோ. புரியுதுங்களா? அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷில்லாங் பிளேட்டோ. புரியுதுங்களா? இந்த பக்கம் ஷில்லாங் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறது என்னது, ஷில்லாங் பிளேட்டோ. இந்த இடத்துல வரும், அது பேர் என்னது, ஷில்லாங் பிளேட்டோ. இந்த பூர்வாஞ்சல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வரக்கூடியதான் ஷில்லாங் பிளேட்டோ. இப்படி நம்ம பிளேட்டோஸ் ஆகிய பீடபூமிகள் எவ்வளோ இருக்குது, நம்ம 4 இருக்குது இந்தியாவுக்குள்ளே. அடுத்தது நம்ம பிளைன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். பிளைன்ஸ் அப்படின்னா என்னது, சமவெளிகள். ரகன தமிழில் சொல்லும்போது ஈஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ். அப்போ ஈஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைன், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளி. எது, இந்த இடத்துல அந்த கோரமண்டல் கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கோரமண்டல் கோஸ்ட்டு தான் நம்ம தமிழில் அழகாக என்ன சொல்லுவோம், சோழமண்டல கடற்கரை. அதுதான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரியே வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாகவே என்ன சொல்கிறோம், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இது ஃபுல்லாகவே அந்த கொங்கன் கோஸ்ட்டையும் மலபார் கோஸ்ட்டையும், அதாவது மலையாள கடற்கரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்க்கறது என்னதுன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். புரியுதுங்களா? மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி தில் இந்த குஜராத் இது வரைக்கும் என்னது, அந்த மேற்கு கடற்கரை எல்லாமே சமமாக இருக்கிறதுனால அது பேர் சமவெளின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் பிளைன்ஸ். அடுத்தது இங்கே ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியது பெரிய பிளைன்லேயே இருக்கிறது, பெரிய பிளைன் அது கேஞ்சட்டிக் பிளைன். புரியுதுங்களா? இந்த கங்கா ரிவர் எங்கே பாஸ் ஆகி வருது, இந்த இடத்துல இப்படி இப்படி போகுது பார்த்தீங்களா, ஹிமாலயஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கங்கா, அப்படியே இப்படி அப்படியே இப்படி போய் நேராக இப்படி பே ஆஃப் பெங்காலில் நம்மளுக்கு இந்த பக்கம் வருது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்,
கேஞ்சட்டிக் பிளைன் இருக்கிறதுலே பெரிய பிளைன் கேஞ்சட்டிக் பிளைன் இங்கே தான் வருது. அடுத்தது இண்டஸ் பிளைன். இண்டஸ் வந்து எங்கே இருக்குது? ஆக்சுவலி அது பாகிஸ்தான்லேருந்து வருது இந்த பக்கம். இண்டஸ் அப்படியே போகுது பாருங்களேன். இண்டஸ் ரிவர் அப்படியே போய் பிரிஞ்சு சட்லஜ், ராவி, செனாப், ஜீலம், பியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 3ஆக வருது. புரியுதுங்களா? 5 ரிவர் இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல வருது. அதனால இந்த 5 ரிவர் வர்றதுனால என்னது? பாஞ்சுன்னா என்னது? 5 ஹிந்தியில். அப்போ பஞ்சாப் அப்படின்ற பேர் அங்கே வந்தது. புரியுது இல்லைங்களா? அந்த பாஞ்சுன்ற 5 அப்படின்ற ஹிந்தியில் இருக்கிறதுனால அந்த பஞ்சாப் அப்படின்ற அந்த பேர் அங்கே வந்திருக்கு. அதில் தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன செஞ்சுருக்காங்க? ரொம்ப ஃபெர்டைல் லேண்டாக இருக்கும். ஏன்னா 5 ரிவர் அங்கே வர்றதுனால எல்லாமே அங்கே வரும்போது அங்கே நல்ல அமோகமான ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இண்டஸ் பிளைன். இது இண்டஸ் பிளைன், இது கேஞ்சட்டிக் பிளைன், இது ஈஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ். இது எல்லாமே ஃபுல்லாக ஈஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ் தான். இது எல்லாமே வெஸ்டல் கோஸ்டல் பிளைன். அதாவது மேற்கு என்ன சொல்லியிருக்காங்க? மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, கங்கை சமவெளி. புரியுதுங்களா? அடுத்தது சிந்து சமவெளி. புரியுதுங்களா? சிந்துன்னா இண்டஸ் ரிவருக்கு தான் தமிழில் பேர் என்னது? சிந்து. இந்த இண்டஸ் ரிவர் தான் சிந்து. அதனால தான் இங்கே தோன்றிய அந்த நாகரிகத்துக்கு பேர் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். புரியுதா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தமிழில் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு ஒரு பழங்கால நாகரிகம், பண்டை கால நாகரிகம் இங்கு தான் தோன்றியது. புரியுதுங்களா? அதனால் இந்த இடத்துல நம்ம இண்டஸ் வேலிஸ் பிளைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல. புரியுதுங்களா? இண்டஸ் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். சிந்து சமவெளி. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து கல்ஃப். கல்ஃப் அப்படின்னு சொன்னோம்னா என்னது? வளைகுடா, வளைந்து இருக்கக்கூடியது. எது? கல்ஃப் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா. கல்ஃப் ஆஃப் காம்பே, காம்பே வளைகுடா. அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. புரியுதுங்களா? அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று இருக்கும். அது பேர் தான் என்ன சொல்கிறோம்? பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக் ஜலசந்தி. ஜலம்னா என்னது? தண்ணி. அது இரண்டும் இணைக்கின்ற அங்கே ஒரு இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு தான் பேர் என்ன சொல்கிறது? பாக் ஜலசந்தி, பாக் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறோம். அது இப்படி ரெண்டுத்தையும் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடியது. இங்கே வரக்கூடியது தான் கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. இங்கே வரக்கூடியது கல்ஃப் ஆஃப் காம்பே. இது கல்ஃப் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா, மன்னார் வளைகுடா, பாக் ஸ்ட்ரைட். புரியுதுங்களா? இதையெல்லாம் அழகாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மலபார் கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொங்கன் கோஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். கோரமெண்டல் கோஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? நார்த்தன் சர்க்காருன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? வட சர்க்கார் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை, மலையாள கடற்கரை அல்லது மலபார் கடற்கரை அல்லது கொங்கன் கடற்கரை அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது ரிவர்ஸில் பார்க்கும்போது என்னென்ன ரிவர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்க்கும்போது நம்ம மெயினாக ஓல்டன் ரிவரில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனது அது இண்டஸ் வேலி. அதுதான் என்னது? சிந்து சமவெளி. அந்த சிந்து என்கின்ற தமிழில் சொல்கின்ற சிந்து தான் இங்கிலீஷில் என்னது பேர்? இண்டஸ். புரியுதுங்களா? அந்த இண்டஸ். அதில் இருக்கக்கூடியது தான் என்னது? சட்லஜ். இங்கே கீழே வருது பார்த்தீங்களா? இந்த சட்லஜ் நீங்கள் வருது பாருங்கள், சட்லஜ். அடுத்தது இந்த இடத்துல கங்கா. புரியுதுங்களா? கங்கா. இந்த கங்காக்கு பக்கத்திலேயே யார் இருக்காங்க? யமுனா. புரியுதுங்களா? கங்கா, யமுனா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா எங்கே இருக்குது? இங்கேருந்து நேபாளிலேருந்து நம்மளுக்கு என்னது அது ஸ்டார்ட் ஆகி அப்படியே சாங்போ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது நேபாளிலேருந்து சாங்போ. அது இந்தியாவுக்குள்ளே வந்து அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழைஞ்சு அப்படியே வரும்போது அது பேர் என்னது? பிரம்மபுத்திரா அப்படின்ட்டு இப்படி வந்து அப்படியே இப்படி வருது. ஓகேங்களா? அது பேர் என்னது? பிரம்மபுத்திரா. அடுத்து நர்மதா. வெஸ்டர்ன் காட் சைட்லேருந்து வரக்கூடியது தான் என்னது? நர்மதா. இங்கே போகுது பார்த்தீங்களா? நர்மதா ரிவர். அந்த விந்தியா ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறது என்னது? நர்மதா. அதுக்கு கீழே தப்தி. நர்மதா நதி, தப்தி நதி. புரியுதுங்களா? அடுத்தது என்னது? மகாநதி. இங்கே இருக்கக்கூடிய மகாநதி. ஓகேங்களா? அடுத்தது கோதாவரி. கோதாவரி எங்கே இருக்கு? நமக்கு கீழே இந்த இடத்துல
கோதாவரி இங்கே வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல போகுது பாருங்கள், நாகார்ஜுனா. கிருஷ்ணா இந்த இடத்துல போகுது, இந்த இடத்துல கோதாவரி போகுது பாருங்கள். இந்த இடத்துல கோதாவரி தெரியுதுங்களா? இந்த கோதாவரி இப்படி போகுது, கிருஷ்ணா ரிவர் இங்கே போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கோதாவரி, கிருஷ்ணா. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப பெருசு எது? காவிரி. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டுள்ளே வருது பார்த்தீங்களா, காவிரி. அடுத்தது இந்த வைகை. இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். புரியுது இல்லைங்களா? இது வரைக்கும் உள்ளதெல்லாம் நம்ம அழகாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனாக நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம்.